அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரிலிருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவ் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது டாக்டர் செல்வராணி அவர்கள் முதியவர்களுக்கு இயற்கை வழி சார்ந்த பயிற்சிகளின் முக்கியத்துவம் பற்றியும் மற்றும் மனநலத்தை எப்படி பேணி காப்பது என்பது பற்றியும் கடந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே விரிவாக விளக்கினார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். பெரும்பாலும் இந்த மன ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவோம், ஒரு விரக்தியான மனநிலை, வாழ்க்கையில வேற ஏதோ விஷயங்களால நமக்கு வருத்தம் ஏற்படும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற விரக்தி, நாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது இருக்கிற விரக்தியால நமக்கு என்ன வராதுன்னா, இதுக்கு மேல நம்ம எண்ணத்தெல்லாம் செஞ்சிட போறோம், சரி எப்படியோ இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு அப்படி ஹெல்த் எவ்வளவு நல்லா இருக்கோ உடல் நலம் அதை அப்படியே வச்சிருக்கலாம், அந்த மனநிலை இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு விரக்தி மனநிலையை விடுறது, இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த தீர்மானமான உறுதி, நாம கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நான் கட்டாயமா என்னோட உடல் நலத்தை சீர் செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற எண்ணம். இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த அடுத்தடுத்த பகுதிகளில் வர்ற கருத்துக்களை உள்வாங்கி செயல்பட தொடங்கினாலே நிச்சயமாக ஓரளவுக்கு உடல் நலன் மீட்டெடுக்க முடியும் என்பதுதான் உண்மை. இதுக்கு அடுத்ததா ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னதுன்னா, நம்ம ரெண்டு விதமான மனநிலைக்கு நம்ம உள்ளாகிறோம். ஒண்ணு நேர்மறையான, அடுத்தது எதிர்மறையான. இந்த மாதிரி சிறு வயதுல ஒரு 20-25 வயசு வரைக்கும் நாம் மிக பெரும்பான்மையான நேரம் நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒண்ணுமே தெரியாது, பொறுப்பு இல்ல, வேலை இல்ல, படிப்பு இல்லை, எதுவுமே இல்லைன்னாலும் நம்ம எப்படி இருப்போம், நான் இதெல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். அது நம்ம என்ன சொல்லுவோம்னா நேர்மறையான உணர்வுகள்னு சொல்லுவோம். நம்ம பெரியவங்களாகி வேலைக்கெல்லாம் போயிடுவோம், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க அப்படிலாம் வந்தப்புறம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். ஆனா என்ன இருக்கும்னா அடுத்தடுத்த பிரச்சனைகளையும் அந்த சவால்களையும் சமாளிக்கிற சிந்தனையிலே இருக்கும் பொழுது நமக்கு என்னன்னா இந்த எதிர்மறையான உணர்வுகள் தான் அதிகமா இருக்கு. அப்போ இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு பாத்தீங்கன்னா லில்லிஸ் அண்ட் லீச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் ரத்தத்தை உரியிற அட்டைப்பூச்சி போல, அது நம்ம உடல் நலம் மனநல ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கும். நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம பயப்படுறோமோ, கோவப்படுறோமோ, எரிச்சல் அடைகிறோம், அப்புறம் இந்த இந்த மாதிரி பலவீனமா உணர்றோம், அப்ப அந்த செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவோம், நம்ம சுய பச்சாதாபம், இது போன்ற உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு அது எல்லாமே நம்மளுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் போக்குற மாதிரியான ஒரு விஷயம். அததான் நம்ம ஒரு அட்டைப்பூச்சிகள் லீச்சுன்னு சொல்லுவாங்க. அதை முழுமையா நம்ம தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யறது ஒண்ணு. ரெண்டாவது இந்த லில்லிஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, எதெல்லாம் நமக்கு நேர்மறையான உணர்வுகளை கொடுக்குமோ, மகிழ்ச்சியான உணர்வுகளை கொடுக்குமோ, ஆரோக்கியமான சிந்தனைகள், அப்ப ரொம்ப சந்தோஷமா, நிறைவோட, ஆனந்தமா, இதெல்லாத்தையும் வச்சுக்கிறது. பயம் இல்லாம தைரியமான இந்த தன்மைகளை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம உடல் நலத்தை நிச்சயமா நம்ம சரிப்படுத்துறதுக்கான முயற்சி அதுதான் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நமக்கு உதவியா இருக்கிறது என்னன்னா நேர்மறையான எண்ணங்களை வச்சிருக்கிறது. இது ப்ரூவன் ரிசர்ச், அதாவது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை. அப்போ இதுல ஈகோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீப காலத்துல ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நவீன மருத்துவத்தால செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. அதை நான் இங்க விளக்கினேன்னா இது எவ்வளவு உண்மைங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைச்சு நான் சொல்றேன். அதுல என்னன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் எடுத்தாங்க, அவங்க ஒரு 50 பேர். அவங்க எல்லாருமே 75 வயதிற்கு அதிகமான வயதுடையவர்கள். அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு தனி கேம்பஸ்குள்ள வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல என்னன்னா
அந்த மனிதர்கள் அவங்களுடைய 25 வயதில் என்ன மாதிரியான சினிமா பார்த்தாங்க, என்ன மாதிரியான ட்ரெஸ் இருந்தது, என்ன மாதிரி பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு, வீடெல்லாம் என்ன மாதிரி ஸ்டைல்ல, ஃபர்னிச்சர் இது எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்கள வந்து ஒரு 3, 4 மாதங்களுக்கு அந்த ஒரு பர்ட்டிகுலர் காம்பவுண்டுக்குள்ளவே வைக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களோட பாராமீட்டர்ஸ் இப்போ சுகர் இருக்கு, அந்த சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், மற்ற எல்லா நோய் அறிகுறிகளும் முதல்ல ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அவங்க 3 மாதத்திற்கு பிறகு அவங்களுக்கு வந்து திருப்பியும் அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க. அது பண்ணும்போது ரொம்ப அப்ரிஷியபிளா அவங்க வந்து நார்மல் மெடிகேஷன்ல இருக்காங்க. ஏற்கனவே சாப்பிட்ட மருந்துகள் தான். ஆனா அவங்களோட அளவுகள் வந்து ரொம்ப குறைஞ்சு ஒரு இள வயதுல அவங்க எப்படி இருந்திருக்க முடியுமோ, நெறைய பேருக்கு நோய் இல்லாதவங்களுக்கெல்லாம் அவங்க அவ்ளோ ஹேப்பியான, அடுத்தது உடல் ஆரோக்கியத்தோட வந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம இப்ப கண் முன்னாடி பார்க்குற எல்லா விஷயமும் அந்த பழைய காலத்த நினைவுபடுத்தும்போது, அந்த காலத்துக்கே போய் வாழ்ந்த மாதிரியான ஒரு உணர்வு அவங்க வந்து கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு கிடைச்ச சாப்பாடு, அங்க வந்து ஒரு சமையல் செய்ற ஆளு, அவங்கள மெயின்டெயின் பண்ற எல்லாருமே அந்த காலத்து மனிதர்கள் போல. சொல்லப்போனா அவங்க அங்க அந்த வீட்டுக்குள்ள அவங்க கேட்கிற மியூசிக் வந்து அவங்களுடைய 25 வயது, 30 வயது அந்த குழந்தை பருவத்துல இருந்து அவங்க கேட்ட பாடல்கள், அந்த மாதிரியே இருந்துச்சு. எல்லாமே அங்க இருக்கிற யூஸ் பண்ற ரேடியோ அந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் பழைய காலத்து இத வந்து வச்சுட்டு, இட்ஸ் அ ட்ரையல். அப்போ வந்து ஒரு ரிசர்ச்ல ஆய்வு பண்ணும்போது, அவங்க இத வந்து ஒரு முயற்சியா செஞ்சு ஆய்வு பண்ணி பார்த்தபோது, அதுக்கு பேரு சூழலியல் சிகிச்சை முறைன்னு சொல்லுவாங்க. அதான் ஈகோ தெரப்பி. அதுல வந்து உண்மையிலே அது மிகப்பெரிய வெற்றி அது. அது நவீன மருத்துவத்துல செஞ்ச ஆராய்ச்சி தான் அப்படின்னாலும், அது ஒரு மரம் இததான் நம்ம வந்து இப்ப மனதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கணும். இந்த உடல்நல சீர்கேடு நம் வாழ்கின்ற காலத்துல எவ்வாறு நிகழ்கிறது என்பதை அறிந்து கொள்வது. அதுதான் இதற்கு அடிப்படையான ஒரு உண்மை. அந்த விஷயத்தை எப்படி மீன்ஸ் சீர்கேடு எப்படி நடக்குது அப்படின்னா, அதை சரி செய்வது எவ்வாறு செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் இந்த உடல் நலத்தில் வளர்சிதை மாற்றம். நம் வாழ்க்கை என்பது தினசரி ஒரு ஒரு செல் ஒரே ஒரு செல்லாக நம் தாயுடைய கருவறையிலிருந்து ஒரு முழு வளர்ச்சியடைந்த குழந்தையாக நாம் வந்து வளர்ச்சி அடைந்து பிறப்பின் போது ஒரு முழு உருவத்தோட வரோம். அப்போ ஒரே ஒரு செல்லில் இருந்து இந்த உடல் முழுவதுமாக பெருகி எல்லா உறுப்புகளும் உருவாகி நாம் ஒரு முழு வளர்ச்சி அடைந்த குழந்தையாக உருவாகிறோம். அப்படி பிறக்கின்றதிலிருந்து நாம் வளர்ந்து இந்த 50, 60 வயதில் மிகப்பெரிய உருவமாக வளர்வது என்பது இந்த வளர்சிதை மாற்றத்தின் மூலமாக மட்டுமே. வளர்சிதை மாற்றம் என்றால் ஒவ்வொரு செல் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் செல்களால் ஆனது. அந்த ஒவ்வொரு செல்லுலயும் என்ன நடக்குது அதுதான் அடிப்படையானது. இந்த செல்களோட செயல்பாட்டுல இந்த மன உணர்வுகளால என்ன மாற்றம் நிகழ முடியும்? இது வயதாவது என்பது அல்லது ஒரு வாழ்க்கை வாழறது என்பது தினசரி 24 மணி நேரமும் ஒவ்வொரு மணித்துளியும் நம் உடலில் நடக்கின்ற இந்த வளர்சிதை மாற்றம் மட்டுமே. அப்போ இந்த அடிப்படையான வளர்சிதை மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஆஹ் கூறுகளாக தேவைப்படுவது என்னன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலிருந்து கிடைக்கின்ற சத்துக்கள், அடுத்தது நாம் பருகின்ற நீர், அடுத்தது நாம் சுவாசிக்கின்ற காற்று. இது 3ம் தான் அதுக்கு அடிப்படையானது. அப்போ இந்த 3 விஷயங்களையும் அந்த ஒரு செல் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள நடக்கிற மாற்றம். இந்த நியூட்ரிஷன் அந்த சத்துக்கள் அடுத்தது தண்ணில இருந்து தண்ணியோட அவசியமும் அங்க இருக்கு. அடுத்தது ஆக்சிஜன், நம்ம காற்றில இருந்து சுவாசிக்கிற ஆக்சிஜன். இது 3த்துலயும் தனக்கு எல்லாத்தையும் அது என்ன பண்ணும்னா ஒரு செல்லுக்குள்ள இந்த பொருள்கள் எல்லாம் உடைச்சு தனக்கு தேவையான ஒரு பொருளா அதை மாத்திக்கும். மூலப்பொருளா மாத்திக்கிட்டு ஒரு செல் இன்னொரு செல்லா மாறுறதுக்கோ இல்ல சீர் செய்யறதுக்கோ அதுக்கு என்னென்ன ஒரு புரோட்டீன் தேவை, இல்ல மினரல்ஸ் எந்த ஃபார்ம்ல தேவை, அந்த உடம்புக்கு என்னென்ன நிலையில அந்த பொருள்கள் எல்லாம் தேவையோ அது போன்ற நிலைக்கு மாத்தும். இதுக்குதான் மெட்டபாலிசம். அதுக்கு வந்து நிறைய உட்பிரிவுகள் பேர்லாம் இருக்கு. அப்ப இந்த உடைக்கிறது சின்ன சின்ன பொருள்களா உடைச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுல இருந்து புது பொருள்களை உண்டாக்குறது. அப்போ ஒரு செல் ஒரு சின்ன குழந்தை பெரிய உருவமா வளர்றோம் இல்லையா? அப்போ நம்ம உடல் வளர்ச்சி நடக்கிறதுக்கு நிறைய செல்கள் தேவைப்படும். அப்ப அந்த செல்களை உருவாக்குறதுக்கான வேதிப்பொருள்களை உயிர் வேதிப்பொருள்களை ஒவ்வொரு செல்லுமே உருவாக்கும். அப்போ ஒரு செல் 2ஆ மாறும், 2 செல்லு 4ஆக அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வளர்ந்துகிட்டே வரும். அப்பதான் ஒரு சிறு குழந்தை ஒரு வளர்ச்சி அடைந்த மனிதனாக வளர முடியும். இதே நிகழ்ச்சி வாழ்க்கையில் வளர்ந்த மனிதன் ஒரு அடல்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகும் அவங்க தொடர்ந்து இந்த வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும். அப்ப வளர்ச்சி நடக்காது, ஆனா வாழ்க்கை நடக்கும். அப்போ தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த உள்ளுக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ள நடக்கிற வளர்சிதை மாற்றம் வந்து இந்த ஹார்மோன்ஸ் சொல்ற
உயிர் வேதி பொருள்களாலதான் கண்ட்ரோல் ஆகும். ஒவ்வொரு நேரமும் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயமா எதை எடுத்துக்கலாம்னா, இந்த ஒரு செல்லையும் உணவு எடுத்துட்டு போகும்போது அது கூடவே இந்த இன்சுலின் அப்படிங்கிற சர்க்கரை நோய் குறித்த நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது சர்க்கரை நோய், அதுக்கு இன்சுலின் குறைபாடு தான் காரணமா இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அப்போ நம்ம இந்த இன்சுலின் எடுத்துட்டு போகாம போற ஒரு சர்க்கரையை அது உடம்புல ஒவ்வொரு செல்லும் சேர்க்கவே சேர்க்காது. அது ஒரு சாவி போல ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. அப்போ எந்தெந்த சர்க்கரை எல்லாம் நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுற உணவுல கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? பெரும்பான்மையான மாவு பொருட்கள் இட்லி, தோசை, அப்புறம் அரிசி, இல்ல கோதுமை, எல்லாமே இன்னும் சொல்ல போனா அந்த வரகு, சாமை எல்லாமே கூட நமக்கு மாவு பொருள் கொடுக்கக்கூடியதுதான். அந்த மாவு சத்து தான் நம்ம சர்க்கரைன்னு சொல்றோம், இல்லைன்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்றோம். அந்த பொருளை எடுத்துட்டு போகும்போது இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஐடி கார்டு மாதிரி, ஒரு பாஸ்வேர்டு மாதிரி அதை எடுத்துட்டு போனாதான் ஒவ்வொரு செல்லையும் அது உள்ள போய் சேர முடியும். உள்ளுக்குள்ள ரிசெப்டார்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, நான் முடிச்சிருக்கேன். இன்சுலின் ரிசெப்டார்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப அதை எடுத்துட்டு போனா மட்டும்தான் இந்த செயல்பாடு நடக்கும். அப்ப நம்ம மனதுல ரொம்ப இந்த எதிர்மறையான உணர்வுகள் இருக்கும் போது இந்த ஹார்மோனோட லெவல், இந்த இன்சுலினோட லெவல், இல்ல மற்ற மன அழுத்த ஹார்மோன்களோட லெவல் மாறி போறதுனால நம்ம இந்த வளர்சிதை மாற்றமே மாறிப்போம். இது குறித்த விளக்கமான விவரங்களை நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். அப்போ நம்ம உடல்நல சீர்கேடு என்ன நடக்குது, வயதாவது ஏஜிங் அப்படின்னா என்ன, அப்போ ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு சீர்கெட்ட உடல் நலன் வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது சரி பண்றதுக்கான உண்மையான முயற்சியை நம்ம எடுத்துக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ். பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ். அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா வழியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம்